பேரன்பு சீரியல் செப்டம்பர் 22 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராஜாவை பார்க்கறதுக்காக அந்த ஹோட்டலோட ஓனர் ராஜிமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஸ்வேதா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை போய் கூட்டிகிட்டு வராங்க. ராஜாவை பார்த்ததுமே அந்த ஹோட்டல் ஓனர் வணக்கங்க, நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேப்பர் எடுத்து ராஜா கையில் கொடுக்க ராஜா வாங்கிக்கிறாங்க. இந்த கேஸ் எனக்கு வேண்டாங்க, நீங்கள் ஏற்கனவே 2 பிரான்ச்சுக்கு சீல் வச்ச விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்லலை, அதனால் நான் இந்த கேஸை எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு நாளும் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டுருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே எல்லாத்தையும் சண்மதி கேட்டுட்டு, இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணா உங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், உங்களுக்கு எதிரான சாட்சி என்கிட்ட நிறையவே இருக்குது, கண்டிப்பாக இந்த கேஸை என் தம்பி ராஜா எடுத்துக்க மாட்டான், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சண்மதி சொல்லிட்டுருக்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, என் புருஷன் இந்த கேஸை எடுத்துப்பாரு அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டுருக்க. உடனே அந்த ஹோட்டல் ஓனர் ஒரு செக்கை சைன் பண்ணி கையில் வச்சுருக்காரு. அந்த செக்கை ஸ்வேதா வாங்கிக்கிறாங்க. ஸ்வேதா சொன்னால் கேளுமா, ஒருவேளை ராஜா இந்த கேஸ் எடுத்துக்கிட்டா பின்னாடி அவருக்கு தான் பெரிய பிரச்சனையாயிரும், இந்த கேஸ் மட்டும் வேண்டாமா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்கிறாங்க சண்மதி. இல்லை சார், இந்த கேஸை என் புருஷன் எடுத்து வாதாடுவார் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, சண்மதி முடிஞ்ச அளவுக்கு ஸ்வேதாவுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் ஸ்வேதா முடியாது, அவர் தான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்கிறாருல, அப்புறம் என்ன அப்படின்னு ஸ்வேதா சண்மதி கிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சவுண்டு கேட்டு ராஜிமா வெளியே வராங்க. ஸ்வேதா, முதல்ல அந்த செக்கை அவர்கிட்டயே கொடுங்கிறாங்க. அம்மா, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும், சண்மதி எது சொன்னாலும் அதில் 1000 காரணம் இருக்கும், அந்த செக்கை திரும்பவும் அவர்கிட்டயே கொடு அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வேதா அப்படியே சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்காங்க. உடனே அந்த செக்கை வாங்கி கிழிச்சு போட்டுடுறாங்க ராஜிமா. ராஜா இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல ஹோட்டல் ஓனர் அப்படியே கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சண்மதி நீ உள்ளே போங்கிறாங்க ராஜிமா. சண்மதி அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாங்க, ராஜிமாவும் உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அமுதா ஆர்த்தி 2 பேரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படி வானதியை ஸ்வேதாவுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி இந்த சண்மதியும் அவளுக்கு பிடிக்கல போல இருக்குது, அதனால் இந்த விரிசலை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜிமா தனியாக அவங்க ரூமில் உட்காந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ சண்மதி போகிறாங்க. ராஜிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட உள்ளே வா சண்மதிங்கிறாங்க. ராஜிமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சரி கேளு உட்காரு அப்படிங்கிறாங்க. அதிகமாக டைம் எடுத்துக்க மாட்டேன், 2 மினிட்ஸ் தான் அப்படின்னு சண்மதி சொல்ல, நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ சொல்லு சண்மதி அப்படின்னு ராஜிமா கேட்க, எப்படி ராஜிமா அவங்கக்கிட்ட நான் எது சொன்னாலும் 1000 அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சண்மதி கேட்டுட்ருக்க. சண்மதி, உன்னை நான் கூட இருந்தே பார்த்தவனா, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி, அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்குறதுக்கு மட்டும் வானதி மாதிரி கிடையாது, அன்புலேயும் பாசத்துலேயும் மற்றவங்களுக்காக இறக்கம் காட்டுற குணத்துலேயும் நீ அப்படியே வானதி மாதிரி தான் இருக்க. அதுக்குள்ளே ராஜிமாவுக்கு ஒரு கால் வரவும், இது முக்கியமான ஆஃபீஸ் கால் சண்மதி அப்படின்னு ராஜிமா சொல்ல, சரி ராஜிமா நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்வேதா செம்ம கோவத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அமுதா ஆர்த்தி 2 பேரும் ஏமா சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு ஸ்வேதா ரூமுக்கு போகிறாங்க. நீ தாமா உன் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கணும், அதை விட்டுட்டு அந்த வானதி இருக்க வரைக்கும் வானதி அக்கான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ சண்மதி வந்ததுமே சண்மதி அக்கான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறதையே கேட்டுட்ருக்கா ராஜா. அதனால் நீ தான் 4 நல்லது கெட்டது எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணுமா அப்படின்னு அமுதா ஆர்த்தி 2 பேரும் ஸ்வேதா கோவத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்லன்னா உடம்பு எதுக்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையும் காட்டுற மாதிரி சாப்பாடை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக சண்மதி அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஐயப்பன் பாண்டியனோட தம்பிங்கிற கேரக்டரில் ஒருத்தர் புதுசாக வராரு. என்னென்ன இது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சண்மதி கல்யாணம்னு, ஆனால் என் பொண்ணு கல்யாணம் எனக்கே தெரியலையேண்ணே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல, எவ்வளோதான் பகை இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, அவங்க மறுவீட்டுக்கு கூட வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் அவங்கள பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த சொந்த பந்தம்லாம் எங்ககிட்ட சொத்துக்காக சண்டை போடும்போது உனக்கு தெரியலையா, பாரு இப்போ கூட நீ குடிச்சிட்டு தான் வந்திருக்க, எல்லா சொத்தையும் குடிச்சே தீத்துட்டியா அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன் திட்டிகிட்ருக்க. என்னென்ன வந்தது வராதுமா இப்படி திட்டிகிட்ருக்கீங்க, இது நேத்தடிச்ச சரக்கோட வாடை, இன்னும் என் மேலே இருக்கிற கோவம்லாம் போகலையானே உங்களுக்கு, அண்ணி அண்ணன் தான் இப்படி என்ன கோவமாக பேசுகிறாரு, நீங்களுமா அப்படின்னு கேட்க மங்கை இல்லைங்கிறாங்க. அது தம்பின்னு ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் அண்ணி, அப்போ ஏதோ தெரியாமல் சொத்து தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டேன், அதுக்காக இன்னும் அப்படியே என் மேலே கோவத்தை வச்சிட்ருக்கீங்களே, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால தான் சண்மதியை பார்க்கலான்னு சொல்லி வந்தேன், எங்கே என் பொண்ணு சண்மதின்னு சொல்லி கூப்பிட மங்கையை உடனே அவள் மாமியார் வீட்டில் இருக்காப்பா அப்படின்னு சொல்ல,
சரிண்ணே, நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, எனக்காக செலவுக்கு ஒரு 5000 பணம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருறா, நீ தொழில் பண்ணுறேன், வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லு, உனக்கு லட்சமாக கூட நான் கொடுக்குறேன். 5000 என்ன 5000, ஆனால் உங்ககிட்ட எத்தனை காசு கொடுத்தாலும் நீ எல்லாத்தையும் குடிச்சே தீத்துருவே அப்படின்னு திட்டிகிட்ருக்க. சரி, சொந்த தான் முக்கியம்னு வந்தேன், ஆனால் என்னை இப்படி பேசிட்டீங்கள, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஐயப்பன் பாண்டியன் உடனே சண்மதிக்கு கால் பண்ணுறாங்க. சண்மதியும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்பீக்கரில் போட்டு அவங்க அப்பா பேசுகிறத கேட்குறாங்க. என்ன விஷயம்ப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவன் சித்தப்பா வந்திருந்தாமா, என் கணிப்பு சரிண்ணா, கண்டிப்பாக அவன் உன்னை தேடி தான் அடுத்தது வருவான், அவன்கிட்ட பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி சண்மதியை கொஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அமுதா ஆர்த்தி 2 பேரும் நின்று கேட்டுடுறாங்க. சண்மதியும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக சண்மதியோட சித்தப்பாவை நம்ம வரவேற்கணுமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஐயப்பன் பாண்டியன் சொன்ன மாதிரி சண்மதி வீட்டுக்கு வெளியே அவங்க சித்தப்பா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. பரவாயில்லையே, நம்ம பொண்ணு பெரிய இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குள்ளே போகிறாங்க. கதவை தட்டவும் அமுதா ஆர்த்தி 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சண்மதியோட சித்தப்பா, என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டாக வானதியோட ஃபோட்டோவை பார்த்துட்றாங்க. சண்மதி அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.